வெல்கம் டு ராஜி சாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஆரி ஒர்க்கில் வந்து ஒரு டிசைன் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த டிசைன் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை எரேஸ் பண்ணணும். அதை எப்படி எரேஸ் பண்ணலாம்? அப்படி எரேஸ் பண்ணும்போது நம்மளோட கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் எப்படி இருக்கிறது, ஓகேயா, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் பெடலில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக அந்த கர்வ் இருக்குல்ல, அது கர்வ் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நம்ம ரப் பண்ணணும். ரப் பண்ணும்போது மோஸ்ட்டாக எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேசர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? இந்த மாதிரி எரேசர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரப் பண்ணுவாங்க. அப்படி ரப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிளாத்தில் தெரியுதா பாப்லி, இந்த மாதிரி பாப்லியாக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா மேலே வந்து நிற்கும். ஓகேங்களா? எரேஸ் ஆகும். ஆனாலும் உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருக்கும். ஸோ நீட்டாக எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதே கிளாத்தை ஒரு ஃபிங்கரில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொட்டேட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இன்னொரு கையால் கீழே உள்ள ஃப்ரேம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேப்ரிக்கை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்க போதும், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகாது. தென் பாப்லியாக வந்து ஃப்ரேம்க்கு மேலே அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? ஒன்ஸ் இதை ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைட்டாக இப்போ ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுத்துருக்கோம்ல, அப்படி கொடுத்தனால அந்த இடம் என்ன ஆகும்னா கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கும். இப்போது ஃப்ரேமில் நார்மலாக நம்ம வந்து ப்ரிங்கிள்ஸ் இல்லாமல் டைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம டைட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல திருப்பி டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எரேசர் வச்சு யூஸ் பண்ண இடத்துல அந்த பாப்லியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேயா? இந்த பிளாக் கலர் டாட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஃபேப்ரிக்கில் அந்த பாப்லி வந்து க்ரியேட் ஆனது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றா வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எரேசரில் பண்ணால். ஆனால் நம்ம இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி ரப் பண்ணும்போது நமக்கு அந்த இது எதுவுமே வராது. சர்ஃபேஸும் ஸ்மூத்தாக இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுன்னா, நான் ரப் பண்ணனால எனக்கு லைட்டாக லூஸாக இருக்குது ஃப்ரேம். ஓகே, அப்போ ஓரத்தில் போய்ட்டு விரிங்கிள்ஸ் ஃப்ரீ நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக டைட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீட்டாக இருக்கும் ஃப்ரேம். ஓகே, லைட்டாக இந்த மாதிரி கிளாத்தை இழுத்துட்டேன் அப்படின்னா நம்ம அந்த கொடுத்த ப்ரெஷர் வந்து லூஸான கிளாத்தை வந்து திருப்பி டைட் பண்ணிவிடும். இப்போ டச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரொம்பலாம் இல்லை, நீட்டாக இருக்குது எனக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து ஆரி நீடில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஆரி நீடிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பீட் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா? இப்போது நான் வந்து 3 நீடில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 24, அதுக்கப்புறம் அயன் நீடில்லே வந்து 2 டைப். ஓகேயா? நான் நார்மலாக என்னோடய கிளாஸ்க்கு பிகினர்ஸ்க்கு நான் 24 நீடில் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா 14 வந்து த்ரெட் ஒர்க் அண்ட் தென் 24 வந்து ஜர்தோசி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒன்லி 1 நீடில் 24 வச்சே ப்ராக்டிஸ் பண்ணி தான் கொடுப்பேன். அப்படி 24 யாருக்கெல்லாம் செட் ஆகலையோ அவங்களுக்கு 14. ஓகேங்களா? இப்போது இந்த அயன் நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் 2 டைப் இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இது ரொம்ப தின்னாக ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஓகே, நமக்கு ஸ்பீட் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ணால் ஸ்பீட் நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? அயன் நீடில்லே இந்த இடம் பார்த்தீங்களா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் நல்லாவே வரும். ஏன்னா இந்த டிப்பு பார்ட் வந்து நல்லா திக்னஸாக இருக்குது. அப்படி திக்னஸ் இருக்கும்போது நம்ம லைட்டாக ஜென்டிலாக இழுக்கும் போதே நமக்கு வந்து என்ன ஆகும்னா லூப் வந்து சீக்கிரமாகவே வெளியில் இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கவும் தேவையில்லை. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டிச்சஸ் போட முடியும். ஓகேயா? ஸ்பீட் வரணும் அப்படின்னா அயன் நீடிலில் இந்த திக்னஸ் பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி திக்னஸாக இருக்கிறத எடுத்த உடனே வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அட்வைசபிள் கிடையாது. ஒரு ரஃபாக கொஞ்சம் தடவை நம்ம வந்து வேறு ஒரு ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா பஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? பஞ்ச் பண்ணி பார்த்துட்டு டிப்பு வந்து எப்படி இருக்குது, நீட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேயா? சில இடத்துல வந்து டிப்பு வந்து நம்ம கிளாத்தை வந்து பிடிச்சி இழுக்கும் சில நீடில். அதனால் இந்த மாதிரி ரஃபாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ பிகினர்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டிச்சஸ் போடுறீங்க, ஒரு டிசைன் போடுறீங்க, அது வந்து நடுவுலே த்ரெட் கட் ஆகிடுது, இல்லை ஃபுல் த்ரெட்டும் ரிமூவ் ஆகிடுது அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம பஞ்ச் பண்ணியிருந்தோமோ அந்த ஹோல்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீடிலோட பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா ஹோல்ஸ் எல்லாமே நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஹோல்ஸ் அந்த எந்த இடத்துல நம்ம டிசைன் போட்டோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். ஒரு டிசைனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ஹோல்ஸை இந்த மாதிரி ஸ்மூத்தன் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடத்துல நீட்டாக இருக்காது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் நல்லாவே பஞ்ச் பண்ணுறேன். ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஹோல்ஸ் நல்லாவே தெரியுதா? இப்போ வந்து நான் ஃபேப்ரிக்கில் த்ரெட்டு வச்சு நான் போட்டிருக்கேன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணானா எனக்கு என்ன இருக்குன்னா ஹோல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கணும், பின்னாடி வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம அதை ட்ராயிங் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதே நமக்கு என்ன ஆகுதுன்னா தெரியாது. இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த ஃபேப்ரிக்கை நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஃபேப்ரிக் வந்து லூஸாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த விரிங்கிள்ஸ் ஃப்ரீ மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சைடில் போய்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கொடுத்த அந்த ப்ரெஷர்னால டவுன் ஆன அந்த ஃபேப்ரிக் வந்து இப்போ கரெக்டாகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டிப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.